கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 29. கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுதல். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரோமர் 5:9. நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்படக்கூடும். ஒருவேளை இதுவே நாம் அவருடைய இரத்தத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளும் மிகப் பெரியதும் ஆச்சரியமானதுமான ஒரு அனுபவமாயிருக்கக்கூடும். நீதிமான்களாக்கப்படுதல் என்பதன் பொருள் நாம் ஒருபோதும் பாவமே செய்திராதவர்கள் போலாக்கப்படுகிறோம் என்பதாகும். நொறுங்குகுண்டதும் நறுங்குகுண்டதுமான இருதயத்துடன் ஒருவன் தன் பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு மனந்திரும்பி அதை அகற்றவிடவும், பாவம் செய்த நபரை நீதிமானாக்கவும் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்துக்கு வல்லமை உண்டு. ஒரு முறை ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு தேவ பிள்ளையிடம் கணித சம்பந்தமான சில கணக்கீடுகள் செய்து முடிக்கப்படும்படி ஒப்புவைக்கப்பட்டன. அவர் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு தன் மேலாளரிடம் கொடுத்துவிட்டு வீடு திரும்பினார். அங்கனம் அவர் தன் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கையில் தான் செய்த கணக்கில் ஒரு பெரிய தவறு இழைத்திருப்பதாக திடீரென்று அவரது மனதில் உதித்தது. அவர் அதிர்ச்சியுற்றார். அந்த பத்திரம் டீசல் இயந்திரங்களை உற்பத்தி செய்வதில் உபயோகப்படுத்தப்படும் மிக முக்கியமான ஒரு பத்திரமாக இருந்ததால் அந்த தவற்றினால் உண்டாகக்கூடிய விளைவில் பெரும் நட்சத்திற்கு வழிவகுப்பவையாகிவிடும். ஆனால் இப்போது என்ன செய்வது? அவர் தன்னுடைய வீட்டுக்கு சென்றவுடன் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தன்னுடைய பெருமை, மதியினம், மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை போன்றவைகளுக்காக மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் தன்னை மன்னித்துவிட்டார் என்ற நிச்சயம் அவருக்கு கிடைத்தது. அத்துடன் அவருடைய கவலை அவரை விட்டு அகன்றது. இருப்பினும் அவர் தான் செய்த பிழையை குறித்து மனம் வருந்திக் கொண்டிருந்தார். தேவனால் அவருடைய மேலாளருடைய மேஜைக்கு சென்று அவர் செய்த தவற்றை திருத்த முடியுமா? ஆம், அதைவிட அதிகமாகவே தேவனால் செய்யக்கூடும். அடுத்த நாள் அவர் தன்னுடைய மேலாளருடைய அறை நோக்கி சென்று கொண்டிருக்கையில் அவருடன் பணிபுரிந்து கொண்டிருந்த சக ஊழியரில் ஒருவர் அவரை சந்தித்து, மேலாளர் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள் யாவரையும் அழைத்து, நம்முடைய அலுவலகத்தில் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள வாலிபன் மிகவும் புத்திக்கூர்மை உள்ளவராக இருக்க வேண்டும். கணக்கிடுதலில் நான் ஒரு தவறு இழைத்திருந்தேன். என்னுடைய தவற்றை அவர் கண்டுபிடித்து அதை திருத்திவிட்டார் என்று கூறியதாக சொன்னார். அருமையானவர்களே, இது மிக பொருத்தமானதொரு எடுத்துக்காட்டாவிராவிடினும் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்படுதல் என்னும் சத்தியம் மாலாததாயிருக்கிறது. உம்முடைய பாவங்களுக்காகவும் மதியீனமான தவறுகளுக்காகவும் நீர் மெய்யாகவே மனஸ்தாபப்பட்டு மனந்திரும்புவீராயின் உம்மை மன்னித்து நீதிமானாகுவதற்கு கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்துக்கு வல்லமை உண்டு என்பதை நினைவில் கொள்வீராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.